தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்களை துரிதப்படுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் வழிகாட்டுதலுடனும் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான கழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பாளையம், சர்க்கார் சாமக்குளம், அன்னூர் உள்ளிட்ட 15 வார்டுகளில் நடைபெற்று வரும் சுகாதார பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ.பி. நாகராஜ் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர்.